இந்த வீட்டில் இருந்த வயதான தம்பதிகள் மற்றும் அவங்களுடைய பையன் அவங்க வந்து இறந்துருக்காங்க. இது பார்த்ததில் வந்து ரொம்ப ஷார்ப் வெப்பனும் பிளண்ட் வெப்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்ததில் நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தான் தெரியுது. ஏன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம். எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. பல்லடம் உட்கோட்டம் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தை சேர்ந்த சேவலை கவுண்டன்புதூர் இந்த கிராமத்தில் வந்து காலையில் பார்த்தப்போ இந்த வீட்டில் இருந்த வயதான தம்பதிகள் மற்றும் அவங்களுடைய பையன் அவங்க வந்து இறந்துருக்காங்க. இதை காலையில் இந்த ஊரில் இருக்கவங்க பார்த்து நமக்கு தகவல் சொன்னாங்க. இது பார்த்ததில் வந்து ரொம்ப ஷார்ப் வெப்பனும் பிளண்ட் வெப்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெரியவர் வந்து வெளியே இருக்கார். ஒருவேளை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், சப்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம். அவர் வெளியே இருந்தார், காலையில் கொஞ்சம் உயிரோடு தான் இருந்தார். இப்போ அவர் இறந்துட்டார். அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு போயிருக்கு, ரொம்ப பெருசாக ஒன்றும் போகலை. அதுக்கு என்ன போயிருக்குன்றது இப்போது செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 4-5 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. 4-5 டீம் 4-5 விதத்தில் எம்ஓ கிரிமினல்ஸ், வேறு மாதிரி அஃபென்ஸாக இருக்குமா, வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா இப்படின்னு பார்க்குறாங்க. சைபர் கிரைமுக்கு ஒரு டீம் போட்டிருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ணது ஒரு டீம் இருக்குது. இது வந்து எங்களுக்கு உயர் அதிகாரம் நிறைய இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ த்ரூ அவுட் தமிழ்நாடு செக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. எம்ஓ கிரிமினல் செக், லாட் செக், வெஹிக்கிள் செக் எல்லாம் போகுது. கூடிய விரைவில் நிச்சயமாக நாங்கள் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சோம். இப்போ வரைக்கும் பார்த்ததில் நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தான் தெரியுது. ஏன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம். எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. விசாரணையில் தெரிய வரும். இப்போ வந்து ஒரு குறைந்தபட்சம் சொத்து காணாமல் போயிருக்கிறதுனால ஒரு 6-7 சவரன் நகை வரைக்கும் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கான கொலையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆங்கிள் ஆனால் நாங்கள் பார்க்குறோம். மற்ற வேறு ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஏன்னா ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்துட்டு இருக்காங்க.